நமது பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளி நண்பர்கள் அமைப்பு முன்னாள் இன்னாள் ஆசிரியர்கள் ஊர் பெரியவர்களெல்லாம் இணைந்து இந்த ஒரு நல்ல ஒரு பரிசீலிப்பு மற்றும் பாராட்டு விழாவை நடத்த முன்வந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் நிகழ்வுகளிலும் உரிமையாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற எஸ்எம்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து எஸ்எம்சி உறுப்பினர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெற்றோர் உறுப்பினர் அவர்களையும் மற்றும் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. வணக்கம். காலை வணக்கம் தானே? பிரசாதம் இருக்கிறோமா? எங்களுக்கு தலையில கொட்டி பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியர்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் உங்களை எல்லாம் தலையில கொட்டி கொட்டி பாடம் சொல்லி போன வருஷம் உங்களுக்கு முன்னாடி 10வது முடிச்சுட்டு போனவங்க அண்ணன் அக்காங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த பாராட்டுறதுக்கான ஒரு நிகழ்வு உங்களோட பள்ளியிலேயே உங்களுக்கு முன்னாடி படிச்சுட்டு போன நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை எதுக்குன்னு யோசிச்சா, இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது ஒரு பையன் இந்த இடத்துல வச்சு பாராட்டும் போது அது நீயா இருக்கும், உனக்கு எப்படி இருக்கும்? சோகமா இருக்குமா? உங்களை யாராவது இந்த இடத்துல நின்று உங்க சார்ட்ட பிரைஸ் வாங்கினா சோகமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? சோ இந்த இடத்துல இப்ப ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்க அக்காவோ அண்ணா வந்து கிஃப்ட் வாங்க போறாங்க, சரியா? அதை பார்த்து நீங்க என்ன நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? நாம தான் அந்த பிரைஸ் வாங்கணும்னு நினைக்கணும், சரியா? எல்லாரும் போட்டி போட்டு படிக்கணும், ஓகேவா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அது ஒழுக்கமா இருக்கிறது உயிரோட மிச்சம், உயிரோட பெருசு. அதனால ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப முக்கியம், உயிரோட முக்கியம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய கையால இப்ப உங்களை இப்ப 10th முடிச்சுட்டு வெளியில போன உங்க அக்கா அண்ணன் தம்பி உங்களோட 10th முடிச்சு 11th போகிற பசங்களுக்கு நல்லபடியா பாடம் சொல்லி கொடுத்து அதிக மார்க் எடுத்து வச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு சிறிய பாராட்டு. சரவணன் அவர்களுக்கு எங்களுடைய முன்னாள் ஆசிரியர் எனக்கு சுப்பிரமணியன் சார் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். ஆசிரியர் அம்பிகா, சார் இங்க பாருங்க, வந்து பாருங்க. ஆசிரியர் அம்பிகா அவர்களை கௌரவிக்க எங்களது ஆசிரியர் முன்னாள் ஆசிரியர் காஞ்சனா மேடம் அவர்களை அழைக்கின்றோம். மேடம் இங்க பாருங்க. ஆசிரியர் ஆசிரியர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களது
கண்ணுபையன் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார். சுப்பிரமணியன் சார். ஆசிரியர் ராஜலட்சுமி அவர்களை கவனிக்க எங்களது எஸ்எம்சி உறுப்பினர் கவிதா மேடம். சயின்ஸ் மேடம் இவங்க 100க்கு 100 மார்க் எடுத்து வச்சிருக்காங்க. கைப்பற்ற நீங்க அதே 100 மார்க் தாங்க. ஓகேவா? ஆசிரியர் ராஜேஸ்வரி அவர்களை கௌரவிக்க மணிமேகலை அக்கா அவர்களை வரவேற்கிறேன். கரெக்டாக நின்றுக்கா பார்த்து நீங்கள் பின்னாடி எழுந்துறாங்க. அந்த 3 டேக் எடுத்துரு. ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களை கௌரவிக்க மலைச்சாமி அண்ணன் அவர்களே எங்களுடன் இருக்கிறோம். ஆசிரியர் குணசுந்தரி அவர்களை கௌரவிக்க எஸ்எம்சி தலைவி அதிகம். ஆசிரியர் கௌதம் அவர்களை கௌரவிக்க ஊர் தலைவர் பெற்றோர் சங்க தலைவர் பழனிசாமி அவர்கள் வந்திருக்காங்க. கைத்தட்டி ரொம்ப பெருசா இருக்கும். சாருக்கா இங்கிலீஷ் சாரா? இங்கிலீஷ் 100 மார்க்கா எடுத்துக்கலாமா? ஆசிரியர் பிரபாகரன் அவர்களை கௌரவிக்க ஐயா செங்கோட்டையன் அவர்களை வரவேற்கிறோம். ஆசிரியர் காஞ்சனா அவர்களை கௌரவிக்க எஸ்எம்சி உறுப்பினர் காமாட்சி அவர்களை இருக்கிறோம். தியாகராஜன் சார். தியாகராஜன் சார் வரல. தியாகராஜன் சார். நாகராஜன் சார். ஆசிரியர் காஞ்சனா அவர்களை கௌரவிக்க எஸ்எம்சி உறுப்பினர் காமாட்சி அவர்களை அழைக்கிறேன். ஆசிரியர் ஜெபராணி பரிமளா அவர்களை கௌரவிக்க தமிழ்வாணி அவர்களை அழைக்கிறேன்.
சென்ற ஆண்டு 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மிக சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து நம்மளோட அண்ணா அக்காவில் பாஸ் ஆகி அடுத்து 10th 11th அடுத்து ஸ்கூல் போயிருக்காங்க இல்லையா? ஒரு முக்கியமான தருணம். நீங்க பார்த்து நீங்க அடுத்த வருஷம் 20 பேர் 400 மேல் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 9th எத்தனை பேர் இருக்கீங்க? 9th ஏபிசி எத்தனை ஸ்ட்ரென்த்? எல்லாருமே எடுக்கணும். எல்லாருமே எடுத்தா எல்லாருக்குமே 1500 ரூபாய். எல்லாத்துக்கும் 1500 ரூபாய். ஏட்டா 400 மார்க்கு மேல எடுக்கிற அத்தனை பேருக்கு 1500 ரூபாய். ஃபர்ஸ்ட் மார்க் யார் எடுத்துருக்காங்க தெரியுமா நம்ம ஸ்கூல்ல 10th? சோபியா. மேடைக்கு வரும். பேரண்ட்ஸ் இருந்தா வாங்க. சோபியஸ்ரியோட பேரண்ட் நம்ம சங்கத்திலேயே இருக்காரு. அவரும் இந்த அவருடைய உதவியால தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு திருக்குறள் சொன்னேன்ல, எல்லாருக்கும் தெரியுமில்ல? அந்த பொருளை இப்ப 11th போயிருக்கிற நீங்க எல்லாரும் அந்த ஸ்கூல்ல காப்பாற்றணும். ஓகே? பிரியதர்ஷினி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது. சோபியஸ்ரீ 483 மார்க். ஞாபகம் இருக்குல்ல? அடுத்தது பிரியதர்ஷினி 481 மார்க். பேரண்ட்ஸ் இருந்தா பேரண்ட்ஸ் வாங்க. பெற்றோர் சங்க தலைவர் திரு பழனியப்பன் அவர்களை அழைக்கின்றேன். அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஓகே. 3வது பரிசு இனியா. அவர்கள் பரிசு வழங்க தமிழ்வாணி அவர்களை அழைக்கின்றேன். காண்டிப்பன் திரு காண்டிப்பன் நம்ம அமைப்பை சேர்ந்தவர் மற்றும் தமிழ்வாணி. அடுத்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் பசங்கள 10th ஃபர்ஸ்ட் மார்க் அடுத்து யாரு? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அடுத்த வருஷம் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யாரு? டக்குனு கை தூக்கணுமா? எதுவும் நம்ம தான் எடுக்கணும். ஓகேவா? அடுத்து பகவதி சுந்தரம். மணிமேகலை அக்கா. அடுத்து தர்ஷனம். தர்ஷனம் தர்சனா கௌரவிக்க ராமேஸ்வரன் அவர்கள். அடுத்து கிஷோர். கிஷோர் மேடிக்காங்க.
தர்ஷன் கிஷோர் அடுத்து தர்ஷன் தர்ஷன் வண்டியம்மா கௌரவ தங்கவேல் ஐயா அவர்கள் எஸ்எம்சியில் எப்படி கொடுத்துருவாங்க சொல்லுங்க மிஸ்டர் சேகர் எஸ்எம்சி தாமினி அவர்களை கவனிக்க அதிகம் சென்ற ஆண்டு முழுவதும் எஸ்எம்சி ஆசிரியராக பணிபுரிந்த மிஸ் சரசு அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றியதற்காக கௌரவிக்க எங்களது முன்னாள் ஆசிரியர் காஞ்சிரங்கன் அவர்களை காமிச்சிருக்கேன். மைலேஜ் மகிழேஷ் அவர்களை கௌரிக்க பக்ஷிராஜன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு என் புள்ள பிரைஸ் வாங்குற நான் பார்க்கல, நான் பார்த்தே தீரணும்னு நேரில் வந்திருக்காங்க. வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே எடுத்து வச்சு சரவண் சார் சயின்ஸ் மிஸ் ஷவீனா அது கவிராஜ் தெரியுமா? கவிராஜ் ஒடியா உள்ள
சார் ஓகே. அப்படியே எங்கே பாருங்க. கமலி அடுத்து தயாராகுமா? கமலி ஓகே. அடுத்து கமலி. சாய் பிரசன்னா வாங்க. ரவீந்திரன் வாங்க. சாய் பிரசன்னா தன்னை கை தட்டு வருது. சர்மிளா. ஓகே. சர்மிளா. திரும்பி நின்னுக்க. திரும்பி நீ அப்படியே வரிசையா பேர் படிக்கிற, வேகமா வந்துடுறீங்களா? கிஷோர் வாங்க. எம் கிஷோர். அடுத்து பரணி ரெடியா வாங்க. பரணி. நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒருத்தருக்கு கௌரவப்படுத்தலாம். நமது பள்ளி ஆசிரியர்கள் அப்படியே வேலைக்கு வரும். கனிஷ்கா. கனிஷ்கா வாங்கம்மா. அப்படி நாங்க வேகமா பேர் படிக்க மேல வந்துருங்க. கனிஷ்கா, நித்தேஷ், பிருந்தா வாங்க. அபிஷேக் வண்டியா. நித்தேஷ். ஓகே. நித்தேஷ். டீச்சர் அப்படி திரும்பிக்கிங்க இந்த பக்கம். ஓகே ஓகே. அது பிருந்தா ரெடியா இருக்குமா? பிருந்தா. எஸ் கனிஷ். வருண். தாண்டி இது கமலக்கண்ணன். கே கனிஷ்கா. கே கனிஷ்கா. அது எல் கிஷோர். ஓகே. எல் கிஷோர். கமல்நாத். கமல்நாத் லோகித். லோகித். நிஷாத். நிஷாத் வந்து தாண்டி கொஞ்சம் தள்ளிக்கிங்க. ஓகே. எடுத்துட்டியாரா? அடுத்து அடுத்து வா. ஜீவபாரதி.
சசிதரன், சுதர்சன்கிறது நித்திக். நித்திக் வந்திருக்கா? நித்திக். அப்படியே சேர்ந்து நில்லுங்க. கனக சபாபதி, கனக சபாபதி, ராகவன், ராகவன், நிதிஷ், ரித்திஷ், கவிஷ், दर्शन करते कविश, शिविराज, सौंदर, मोहित, मोहित, दीपक, திரிசலா, ஆனந்தமாமா அவர்களை மாணவர்களை கௌரவிக்க அழைக்கின்றனர். திரிசலா வந்துட்டீங்களா? கொடுங்க கொடுங்க நீ கொடுங்க எடுக்கணும். தேவகுமரன், பரணிதரன், அனுஸ்ரீ, பவிஷ்குமார் ஆயிட்டீங்களா? மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளிக்கிங்க மாப்பிள்ள. காவியஸ்ரீ, சரவணன் சார், மாப்பிள்ள கொஞ்சம் சரி. ஓகே किशोर GM பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து மேல் படிப்பிற்காக பல்வேறு பள்ளிகளை நோக்கி பயணித்த மாணவர்களை பாராட்டும் பொருட்டு நமது முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளி நண்பர்கள் அமைப்பு என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் நமது பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் படித்து மேல் படிப்பிற்கு செல்லும் மாணவர்களை பாராட்டும் விதமாக இந்த ஆண்டு நமது மாணவர்களையும் மாணவிகளையும் நன்கு ஊக்கப்படுத்தினார்கள்.
இதில் கலந்து கொண்ட நமது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள், எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளி மாணவர்களை இதே போல் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர் சங்க தலைவர் எஸ்எம்சி அவர்கள், முன்னாள் மாணவர்களுடைய தந்தையர், நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய ஜாம்பவான இருந்த சுப்பிரமணியம் சார், வஜ்ரவேல் சார், காஞ்சனா டீச்சர் அவர்கள் மிகப்பெரிய பெருமையாக உள்ளது எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோன் இருக்கு, தொலைபேசி இருக்கு, டிவி இருக்கு, தகவல் எல்லா பக்கம் வரும், எல்லா நாட்டுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இவங்க 2-3 பேர் தான். எந்த ஒரு அறிவியல் தகவலா இருக்கட்டும், புதிய கண்டுபிடிப்பா இருக்கட்டும், பையங்க எப்படி படிக்கணும், என்ன ஸ்கூல்ல படிக்கணும், என்ன இது படிக்கணும், எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஏன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் யாரும் படிக்கல. இவங்க 2 பேர் 3 பேர் தான். அதுவும் சுப்பிரமணிய சார், வஜ்ரவேல் சார்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்னால எங்க இதுல கிட்டத்தட்ட நாங்க 30 பேர் இருக்கோம். முன்னேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடுத்து முதல் சொன்னது அவங்க 2 பேர்த்தையும் அவசியம் நீங்க கூப்பிட்டு பாராட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க இதோட படிச்சவங்க எல்லாமே மெரிட்ல வந்தவங்க தான். யாரும் வந்து அப்பா அம்மா வந்து செலவு பண்ணி படிக்க வைக்கல, எல்லாம் மெரிட்ல படிச்சு வந்தவங்க தான். இதுல வந்து 3 பேர் டாக்டர் இருக்காங்க. அதுல வஜ்ரவேல் சாரோட சன்னும் டாக்டரா இருக்காரு. அவங்க எல்லாம் மெரிட்ல வந்தவங்க, படிச்சு வந்தவங்க தான். உங்களை மாதிரி அரசு பள்ளியில படிச்சு கண்ணு பையன் அவரோட சண்டை வேதநாயகம், அவர் தான் எங்க செட்ல வந்து டாக்டர், மெரிட்ல டாக்டர் ஆனது. எந்த ஒரு செலவு இல்லாம படிக்க வச்சாங்க. அப்ப ரொம்ப சிரமப்படுத்த படிக்க வச்சாங்க மெரிட்ல படிக்கும் போதும். இன்னைக்கு அவங்க தான் வந்து நரம்பியல் நிபுணர் இருக்காங்க. ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, மிகப்பெரிய சிறந்த ஆசிரியர். சென்னை அப்போல ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட் பண்ணவர் அவர் தான், வேதநாயகம் சொல்லிட்டு. அவர் தான் இது வந்து முக்கிய காரணம். 4 வருஷமா இதை செய்யணும்னு சொல்லி உடன்பாடு. ஆனா நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டா நிறுத்தக்கூடாது, கன்டினியூ பண்ணுறதுக்காக தான் நாங்க ஒரு ஃபண்டு ரெடி பண்ணோம். அந்த ஃபண்டு வந்து நேற்று வரைக்கும் தான் முழுமையானதுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். இது வந்து இந்த பள்ளியில் படிக்கும் மாணவருக்கு மட்டும்தான். இப்போ இந்த பள்ளியில் படித்த 10th படிச்சுட்டு மறுபடியும் படிக்க இயலாம வீட்டில் வசதி இல்லாத மாணவர்கள் யாரா இருந்தாங்கன்னா, தொழிற்கல்வியா இருந்தாலும் சரி, இல்ல +1+2 சரி, நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அதுக்கு எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும். ஒன்லி கல்விக்கு மட்டும்தான் உதவி செய்யணும் எங்க குறிக்கோளா இருக்கு. அதுக்கு எங்க ஆசிரியர்கள் வலியுறுத்திருக்காங்க. சுப்பிரமணியம் சார், வஜ்ரவேல் சார், காஞ்சனா டீச்சர் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எந்த முறையில போனாங்களோ, ஏன்னா அவங்க கல்விக்குன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, நாங்களும் அந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். மெரிட்ல படிச்சு வாங்க, அதான் ரொம்ப நல்லது. அதுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க தலைமை ஆசிரியர் தொடர்பு கொள்ளுங்க. அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கான ஃபண்டை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இங்க தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு மிகப்பெரிய கோடான ஒன்றை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த 2026 கல்யாண்டில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் 400 மதிப்பெண்கள் மேலே எடுத்து அதுக்கு உங்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து நீங்க வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து 400 மார்க்கள் எடுத்து உங்க தலைமை ஆசிரியருக்கும் உங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டம் வாங்கி தரணும். ஈரோடு மாவட்டத்தில் நம்ம தலைமுறை ஸ்கூல் உயர்நிலைப்படி தான் முதலிடமா வரணும். அதுக்காக இவ்வளவு வேலை செய்யலாம். உங்களுக்கு என்ன ஒரு படிக்கிறதுக்கு என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் செய்ய ரெடியா இருக்கோம். அதுக்கான ஃபண்டு நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம். அதனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்றோம். சரிங்களா? இது ஒன்றும் இந்த வருஷம் வைக்கல, 4-5 வருஷம் வச்சு சொல்றோம். பணம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எதாவது ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். படிப்புக்காக தான் முக்கியம். உங்களுக்கு படிப்புக்கு டியூஷனுக்கு ஃபீஸ் வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் அதுக்காக பண்ணி கொடுக்குறோம். நன்றி. மாணவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு பள்ளியின் சார்பில் கொண்டாட அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் அவர்கள் கொண்டாடப்படுகிறார். KSR சரவணன் அவர்கள் நமது பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் பெருமைப்படுத்துகிறார். அண்ணன் ராமேஸ்வரன் அவர்களை அண்ணன் திருஞான சொந்தம் அவர்களை
டாக்டர் வேதநாயகோட அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் மெரிட்ல போனாங்க நம்ம ஸ்கூல்ல. கரெக்டாக அவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நமக்கு வேணுங்கிற நிதி உதவி செய்ய ரெடியா இருக்காங்க. பெருதுணையாக இருந்த கல்வி ஆசிரியர்களும் மற்றும் நாம என்னதான் பயிற்சி எடுத்தாலும் நீங்கள் படித்தாதான் பாடத்தை நல்லா ஊண்டி கவனிச்சு படித்தாதான் இந்த மாதிரி ஒரு மெரிட்ல போக முடியும் என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவிக்கிறேன். நீங்களும் அதுபோல நன்முறையில் படித்து ஆசிரியர் சொன்னதை கேட்டு அன்றைய பாடத்தை அன்றைக்கே முடிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு நீங்கள் சிறந்த முறையில் வருமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி நன்றி விடைபெறுகிறேன். டாக்டர் வேதநாயகன் வந்து படிச்சிங்கன்னா இப்போ வந்து ராமகிருஷ்ணால அரசியல் முதலாக இருக்காரு. நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு வெள்ளைக்கார ரேக் தெரியுமா? இந்த வெள்ளைக்கார ரேக் ஸ்டாஃப் எல்லாத்துலேயுமே அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து அவர் நண்பர் மூலியமா 120 செல்ஃபு பணமே எந்த பணம் வாங்காம 120 செல்ஃப் எடுத்து கொடுத்தாரு. அது ஒரு செல்ஃபுடைய விலை வந்து மார்க்கு விலை 4000 வரும். அதுபோல லேப்டாப் 60 லேப்டாப் மிஷின் லேப்டாப் தான். அந்த ஒரு லேப்டாப்போட விலை ஒரு 15,000 வரும் குறைஞ்சபட்சம். 60 லேப்டாப் இலவசமா. இப்போ எல்லா டீச்சர்ஸ் கையிலும் ஒவ்வொரு லேப்டாப் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயா. நம்ம டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸையும் ஒவ்வொரு லேப்டாப் கொடுத்துருக்கோம். அவரு அதுக்கு பெருமைக்கு சொந்தக்காரர் வந்து அவர் டாக்டர் தான். அதுபோக டிவி அவருக்கு பிரைஸா வந்த டிவி எம்ஐ டிவி அந்த 43 டிவி வந்து அதுவும் இலவசமா பள்ளிக்கூடம் கொடுத்தாரு. இந்த பெருமைக்கெல்லாம் டாக்டர் ரொம்ப சொந்தக்காரராக இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் பழனிசாமி மனமான வெற்றி கிடைச்சிருக்காரு. இவர் எங்களுடைய ஆசிரியர் சுப்பிரமணியம். இவருடைய மகன் வந்து பைலட் ஆகிறார் அமெரிக்கால. நம்ம ஸ்கூல்ல படிச்சவர் பாத்துங்க. வினோத் எங்களுடைய கிளாஸ்மேட் எங்க அமைப்புல இருக்காரு. அவர்லாம் ஊக்குவிச்சுதான் அந்த அமைப்பு ஆரம்பிச்சது. பாத்துங்க நம்ம இதுல அடுத்த ஒரு பைலட் வரணும் பாருங்க. வணக்கம். இவருடைய மகன் சர்வதேச விமானி. கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர். அதை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். எங்களுடைய மாணவர் என்பதிலும் என்னோடு பணியாற்றியவர் என்பதிலும் மிகவும் மகிழ்ச்சி. இவ்வளவு பெருமிக்கும் இந்த பள்ளி கொடுத்த கல்வி, இந்த பள்ளியில் பணியாற்றி ஆசை கொடுத்த கல்வி, அதை வேதநாயகன் முதல் மாணவர்களுக்கு மகன் மாதிரி இருந்தாலும் எல்லோரும் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றினார்கள். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையரிடம் ஆசிரியர் கடனை நிறைவேற்றி மேலும் மேலும் பல ஆண்டுகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து கல்வி கற்று பேரு புகழோடும் ஆளா எல்லாவற்ற இறைவனை பாதம் பற்றி வாங்கி விரும்பி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ரெண்டு பேருமே எங்க பள்ளியில தம்பதியரா பணியாற்றி லோக வெங்கடேஷ் என்ற அருமையான மருத்துவரை நமது தமிழகத்துக்கு கொடுத்த வஜ்ரவேல் காஞ்சனா மேடம். நேராக வந்து எடுத்துக்கிறோம். உங்களோட சன் லோக வெங்கடேஷ் இப்போ உங்களுக்கு இந்த பாராட்டு விழா நடத்துறதுக்கு உங்களுக்கு உதவி பண்றதுக்கெல்லாம் ரொம்ப உதவி புரிஞ்சிருக்காரு. மட்டும் சொல்றேன். பெருங்கள் கொடுங்கள். விளக்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா கைது போகலாம். புரியலையா? புரிஞ்சதா இல்லையா? பெருங்கள் கொடுங்கள். ஆசிரியர் இருந்து அறிவை பெறுங்கள். அறிவை பெற்றது பணத்தை சம்பாதித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள். இதுதான் பெருங்கள் கொடுங்கள் என்பதனுடைய விளக்கம். நன்றி, வணக்கம். எல்லா மாணவர்களும் கல்வி என்பது அறிவு பெற்று வளர்ப்பதல்ல, அது ஒவ்வொரு மனிதனுடைய ஆளுமையை மேம்படுத்தப்படும் ஒரு சிறந்த கல்வியாகும். நாங்கள் எல்லாம்
ஒரு குடும்பமாகத்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும். எங்களுடைய எந்த வேறுபாடும் மனக்காடுபாடும் கிடையாது. நல்லா படித்த மாணவர்கள் எல்லாம் ரொம்ப பாசமாக நேரங்காலம் கிடையாம கேள்வி கேட்பார்கள். நாங்கள் எல்லோரும் சலிக்காமல் பதில் சொல்வோம். 8:50 நான் பள்ளிக்கூடம் வரலைன்னா அந்த அளவுக்கு நான் லீவ் எடுத்தேன். 12ஆம் மெடிக்கல் லீவ் எடுத்தது நான் 6 நாள் தான் எடுப்பேன். அந்த அளவுக்கு நாங்கள் எந்த லீவும் எடுக்காமல் எடுத்தனாலதான் எங்க குழந்தை நல்லா இருக்குது. நிறைய டாக்டர் பிஹெச்டி எல்லாம் இருக்காங்க, பெருமையா இருக்குது. அப்போ நாங்க கற்ற கல்வி உங்க போதித்த போதனை ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரி நீங்க எல்லா வளங்களும் மேன்மைகளும் சிறப்பும் பெற்று மேலும் மேலும் வாழ எல்லாரோட இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. வணக்கங்க. மாணவருக்கு உங்களோட நேரத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பல. ஒரு சிம்பிள் கான்செப்ட் மட்டும் இங்க சொல்லிடுறோம். கண்ணிங்க கவனிங்க. இப்ப நாங்க படிக்கும்போது நாங்க எல்லாருமே விளையாட்டு பிள்ளைகளோட சுத்திட்டு இருந்தோம். ஆனா வேதநாயகம் மட்டும் அந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்து எனி டைம் படிச்சுட்டு இருப்போம். அப்படி அவரு படிச்ச பலன் இப்ப நாங்களும் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க 20 ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா உங்களை ஒருத்தர் டாக்டரா மேல போனா உங்களை சுத்தி இருக்கிறது கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்ட் தான் இன்னைக்கு நின்று வேலை செய்யுது. எப்படிங்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் டாக்டரா இருப்பாரு. அவரு உங்களை எல்லாம் மறக்காம நம்ம ஊர் பிள்ளைகளை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டுதான் இப்ப இந்த உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்களோட வினோத் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்க, அப்படி எங்களோட டச்சில் தான் இருக்க. அப்படி என்னெல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் நீங்க டாக்டராவோ இல்ல நல்லா ஹையர் போஸ்ட் போனீங்கன்னா உங்களை சுத்தி உங்க ஊரை மறந்துடாதீங்க. மெயின் கான்செப்ட் இதுதான். வேதநாயகம் இன்னைக்கு எங்கெங்கயோ போயிட்டு அப்படி ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல நீங்க நரம்பியல் மருத்துவ நிபுணரா சர்ஜனா இருக்கிற அப்படி அவர் அங்க நின்று இருந்தாலும் அவர் அப்படியே போயிருக்கலாம். ஆனா நம்ம ஊரை மறக்கல, எங்களையும் மறக்கல. எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. அப்படி பிசினஸ் ரீதியாவும் சரி நல்லா மேல வர்றதுக்கு உதவி பண்றாங்க. அதுவும் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்து பொண்ணுங்க பையங்க நல்லா படிக்கணும், நம்ம ஸ்கூல்ல இருந்து எல்லாம் மேல வரணும். இப்போ ஒரு 4 டாக்டர் நம்ம ஊருக்கு கிடைச்சாங்கன்னா அந்த ஊரே மேம்படும். அவங்க பொருளாதாரத்திலயும் மேல போயிருவாங்க, அவங்க சம்பாதிக்க ஊருக்காக செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப இது நடந்துட்டு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மேல வரணும். தயவு செஞ்சு மற்ற விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இந்த வயசுல படிப்பு மட்டும்தான் முக்கியம். படிப்பு மட்டும்தான் நம்மளை எல்லாத்தையும் மேல கொண்டு போகும். ஆனா அதே மாதிரி சுப்பிரமணியம் சார் கொண்டு வந்தா ஒரு டிவிஎஸ் 50 ஒன்று ப்ளூ கலர் சாம்ப் வச்சிருந்தாரு. அந்த சாம்ப் ஸ்கூல் 8:30 வந்துடும். அவருக்கு அந்த வண்டி உள்ள வந்துச்சுன்னா அந்த ஏரியாவே அமைதியாயிரும். பேரம் எடுத்தாருன்னா அடி பின்னி போடுவாரு. அவ்வளவு பயம் எங்களுக்கு. ஆனா நல்லா சொல்லி கொடுப்பாரு. டே படிங்கடா, எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுப்பாரு. நல்ல விஷயத்த நல்ல முறையா பயின்று எல்லாருமே இந்த அளவுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி மார்க் கம்மியா எடுத்த ஸ்டூடெண்ட் மனசு தளர விட்டுறாதீங்க. நீங்க படிச்சு படிப்பு வழினாலும் பரவாயில்ல, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. +2 முடிக்கிறீங்களா, முடிச்சு வெளியே போனப்போ ஒரு டிகிரி நீங்க வாங்கினீங்கன்னா போதும். அதுதான் உங்களோட வாழ்க்கையை அடுத்து மேம்படுது. எந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா இன்னைக்கு பொசிஷன்ல டிகிரி இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. டிஇவே இப்ப வேல்யூ இல்லாத போயிட்டு இருக்கு. அந்த டிஇ படிச்சீங்கன்னா தான் வேலை. இன்னைக்கு டிப்ளமோ இந்த மாதிரி +10 10 இதுக்கெல்லாம் வேலை இல்லை. நாங்களாம் பேரு கம்மியா படிச்சு இங்க ஊருக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கிறோம், வெளியே போக முடியாது. அந்த மாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ண அட்லீஸ்ட் படிப்பொழினாலும் பரவாயில்ல, அந்த டிகிரி 3 வருஷம் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க மேல பேர் ஏதோ ஒரு கம்பெனிக்கார ஒரு 40,000 50,000 சம்பளம் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால நீங்க மனசு தளர விட்டுறாதீங்க. படிப்பு ஒண்ணுதான் நம்மளுக்கு முக்கியம், சரிங்களா? படிப்பு தவிர வேற எந்த விஷயத்துக்கு போகாதீங்க. மேக்சிமம் இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இது எல்லாம் விட்டு வெளியே வாங்க. பள்ளிக்கூடத்து குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அப்பா அம்மா போனதான் வாங்கி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுல தான் நம்பர் 1 இருக்கிறீங்க. அதை விட்டு வெளியே வாங்க. அதே மாதிரி காலையில் டைம் போன் எடுத்து பார்க்காதீங்க. அது நம்மளோட மூளையை மழுங்கடிக்கும், அதுலயே போயிடும், அப்படியே மனச்சோர்வாயிரும். அதனால காலையில என்ன பாடம் படிக்கலாம், ஸ்கூலுக்கு போய் என்ன விஷயத்து மேல அதை மட்டும் பண்ணுங்க. நல்ல விஷயத்துக்காக போனை யூஸ் பண்ணுங்க. கொரோனா டைம்ல யூஸ் பண்ணீங்க, அது வாழ்வாதாரமா இருந்துச்சு. இன்னைக்கு தேவையில்லாது. அதனால போனை விட்டுருங்க. விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் மெயினா விட்டு வெளியே வந்துருங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்ம சலங்கபாளையம் கவுண்டம்படி தருமபுரி சலங்கபாளையம் கவுண்டம்பாளையம் ஏரியாவில் எனக்கு படிப்பு வரல சார், கிளாஸ்ல பாடம் நடத்துறதுல எனக்கு எதுவுமே புரியல, இங்கே ஃபெயிலியர் தெரியுது அப்படின்ட்டு இருந்தவங்கள இல்லை ஃபெயில் ஆனவங்க இல்லை, நம்ம ஏரியாவில் பாஸ் ஆன அத்தனை பேர்த்துக்கும் பாஸ் ஆனதுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய தலைமை ஆசிரியர் வில்லைகிரி ஐயா அவர்களை பாராட்ட அறிவியல் ஐயா அவர்களை அழைக்கின்றனர்.
இதுதான் காரணம். இவரை மருமகனா பெற்றவர் தான் வந்து காண்டிபன். சுரேஷ் சேர்ந்து +2 எல்லாம் பாஸ் செய்கிறார். அதுக்கு உதாரணமே எங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மா, அவங்க நீங்க சத்துணவு டீச்சரா ஓரத்தர் ஸ்கூல் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மூல காரணம் பிள்ளைங்க சார் தான். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், எஸ்எம்சி குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர் சங்கம், அப்படி இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், எங்களுடைய குருநாதர்கள், அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி ஒரு நிமிடம், அதாவது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் சொன்னார். அன்று எங்களுடைய 2ஆம் வகுப்பு ஆசிரியர் மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் ஐயா, அவர் பார்த்தாவே எங்களுக்கு அந்த பெரும்புமே அந்த ஸ்கூல்ல தான் ஞாபகம் வரும். அடி பின்னி போடுவார். அவர் எங்களை எல்லாம் செங்காட்டு பேய் எப்படிப்பார், கவுந்தப்பாடி புதூர் ஸ்கூல்ல எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா செங்காட்டு பேய் எப்படிப்பாரு. அவர் சைக்கிள் தான் வருவாரு. அப்பவே நாங்கள் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது லட்சுமி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டர்ல மாணவர்கள் இந்த திரைப்படம் போடுவாங்க. அப்ப அந்த இமயமலை ஏறிய டென்சிங், அதே மாதிரி இந்த யானைகளுடைய பாதுகாப்பு நாளுக்கு ஒரு திரைப்படம் விட்டாங்க. ஐயா தான் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனாரு. இவ்வளவு பெரிய பாக்கியவான்களை இங்கே சந்திப்பதற்கும் அவருடைய ஆசி எங்கள் உட்பட அவருடைய மாணவர்களாக பல ஆசிரியர்கள் வந்து அவர்களும் ஓய்வு பெற்று இந்த பள்ளிக்கூடத்திற்கு சிறப்பான சேவை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பல நிலைகளிலும் உதவி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இங்கே நாம் எல்லோருமே நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பள்ளிக்கூடம் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக தேர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்கள் அனைவரினுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதற்கு நன்றி. நேஷனல் ஆந்தம். மாணவர்கள் பயின்றார்கள். மொத்தம் 59 மாணவர்களில் 58 மாணவ மாணவியர் சிறப்பான முறையிலே தேர்ச்சி பெற்றார்கள். அதிலும் 483 மதிப்பெண் முதல் மதிப்பெண்ணாகவும் 481 மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண்ணாகவும் 466 மதிப்பெண் 3ஆம் மதிப்பெண்ணாகவும் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் தேர்ச்சி அடைந்த 58 மாணவர்களிலே 20 மாணவர்கள் 400 மதிப்பெண்கள் மேலே பெற்றுள்ளார்கள். ஆசிரியர்களுடைய சிறந்த தொய்வில்லா பணியும் சீரிய முறையில் அவர்கள் நடத்திய பாட விளக்கமுமே எங்கள் பள்ளி இந்த அளவுக்கு தேர்ச்சி அடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த வழியை இனிவரும் ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக சிறந்த முறையிலே கல்வி கற்க வைத்து 100% தேர்ச்சி என்ற இலக்கை நோக்கி நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக 2026-27 கல்வியாண்டிலே ஒரு மாநில பரிசையாவது சலங்குளம் பள்ளியானது 10ஆம் வகுப்பிலே பெறும் என்பதில்
ஆணித்தரமான உண்மையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நமது பள்ளி நண்பர் குழுன்னு சொல்லிட்டு நாங்கள் படித்த போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட படித்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு துறையிலையும் பெரிய லெவலில் இருக்காங்க. அது இந்த அரசு பள்ளியில் படித்து எல்லாம் மெரிட்டில் படித்தவங்க, நல்லா படித்தவங்க மெரிட்டில் இருக்காங்க. படிக்க முடியாதவங்களும் ஒரு 5வது போனவங்க 7வது போனவங்க எல்லாம் எங்கள் குரூப்பில் இருக்காங்க. அவங்களும் வந்து தொழில் செஞ்சு தொழில் முனைவோராக இருக்காங்க. இன்றைக்கி இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு தொழிலும் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறைன்னு இல்லை, விமானம் ஓட்டுறாங்க, மருத்துவத்துறையில் இருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஒத்து நடத்துகிற கேஎஸ்ஆர்னு சொல்லிட்டு நம்ம கூட படித்தவர், நம்ம எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது சேனல்லாம். நாங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தோம், அசால்ட்டாக அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 7வது முடிச்சுட்டு படிக்க வழி இல்லாமல் வெளியே போனார். வீட்டில் குடும்பத்தோட திருப்பூர் தொழில் செய்ய போனார். அங்கே முடியாமல் மறுபடி ஈரோடு தொழில் பண்ண வந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஃபேக்ட்ரின்னு ஒன்று ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் வந்திருக்காரு. அவர் வந்து படித்தது 7வது, ஆனால் படித்த நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால ஒரு தன்னம்பிக்கையாக வந்திருக்கார். அவர் பேர் வந்து பகவதி. அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட ராமேஸ்வரன் ஒருத்தருக்காரு, எங்கள் பள்ளி நண்பர். இவரும் படிச்சிருக்காரு, காலேஜ் போயிருக்காரு. ஆனால் இப்போ வந்து அக்ரி விவசாயம் பண்ணுறாரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் செட்லேயே 30 பேரில் விவசாயம் ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு. அந்த விவசாயிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. அவங்க கூட இருக்கிறதே கஷ்டம். அவங்க கூட பார்க்கும்போது அவர் செய்கிற வேலையை பார்த்து கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இருந்து இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் தான் இங்கே இருக்கோம். 30 பேர் இருக்கோம் எங்கள் குரூப்பில். அந்த 30 பேரில் இப்போ 4 பேர் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கூப்பிட்டு சரவண்ணன் வந்துருப்பான்னு சொல்லி சொன்னோம். அடுத்து ராமேஸ்வரன், அடுத்து திருஞான சம்பந்தம். நேற்று நைட் தான் தொடர்பு கொண்டு பேசினோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் இதில் படிக்கிற விதத்தில் இவங்க ரொம்ப நல்லா படிக்கிறவங்கெல்லாம், படித்தவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஓரளவுக்கு படித்தவங்க எல்லாமே தொழிலுக்கு வந்துட்டோம். எங்களால் அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியும். உங்கள் பள்ளியில் நாளைக்கு படிக்க முடியாதவங்க, யாராவது வசதி இல்லாதவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்கள் பள்ளி அமைப்பு ரெடியாக இருக்குது. எங்கள் மாணவர்கள் 30 பேர் இருக்காங்க. யாரை வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. எல்லாமே சலங்கவளையம், தருமபுரி, கவுண்டம்பாளையம், நெட்டவாய்க்கால், செந்தாம்பாளையம் இந்த சுற்றி தான் இருக்கிறோம். எல்லாருமே எனி டைம் படிப்புக்கு மட்டும் உதவி செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கானதான் நீங்கள் பயன்படுத்திக்க. மிக்க நன்றி. நம்ம இந்த சலங்கபாளையம் பள்ளியில் பயின்று 10வது முடிச்சு வெளியே போகிற மாணவர்கள், பெற்றோரை இழந்த மாணவர்கள், இல்லை ஒரு பெற்றோர் இருக்கிற மாணவர்கள், மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாமல் வசதி இல்லை, அந்த மாதிரி கல்வி படிப்புக்கு தேவையான உதவி தேவைப்பட்டால் ஐடிஐ, டிப்ளமோ இந்த மாதிரி மேற்படிப்புக்கு, அடுத்த படிப்புக்கு வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து கல்வி செலவை முழு செலவி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை தீவிரமாக யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்வியாண்டுலேயே ஏதாவது ஒரு மாணவர்கள், முடியாத மாணவர்கள் மேற்படிப்பு தொடர முடியல, எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, இவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அது சலங்கபாளையம் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்பு கொண்டீங்கன்னா மேற்படிப்புக்காக இவங்க கல்வி உதவித்தொகை வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எங்க கூட படிச்ச லோக வெங்கடேஷ் தான் வந்து மெட்ராஸ்ல வந்து டாக்டரா இருக்கான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுரேஷ் லீஃப் பிரஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில இந்த பள்ளிக்கு உதவணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. அதை வந்து என்னுடைய கணவரும் அவருடைய நண்பர்களாக இருந்த வேதநாயக அண்ணா, வினோத் அண்ணா, அவங்கெல்லாம் வந்து என்னோட சீனியர்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட சீனியர்ஸ். அவங்க வந்து 4-5 வருஷமாக எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஸ்கூலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எங்களால் வந்து அது வந்து முழு முயற்சியாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது நாங்கள் யோசித்து எங்களுக்கு முடிவு பண்ணுறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஒரு வருஷத்தோட மட்டும் நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நிறுத்தக்கூடாது. இப்போ வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா பல வருடங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான உதவிகளை சில நண்பர்கள்கிட்ட கேட்க ஆரம்பித்தோம். குமார் சம்பத் அப்படிங்கிறவர் வந்து எங்கள் மருத்துவர். அவர் வந்து மெட்ராஸில் இருக்கார். நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அதற்கப்புறம் வந்து வேதநாயகம், வினோத்குமார், லோக வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா பிஸ்னஸ்மேன்ஸு, விவசாயம் பண்ணுறவங்க, கூலி தொழிலாளியாக இருக்கிறவங்க, இந்த பள்ளியில் படித்து வேலை செஞ்சிட்ருக்கேன், ஏதாவது ஒரு வகையில் இந்த பள்ளிக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சாங்க. அந்த தொழில் அதை வந்து நாங்கள் ஒரு ஃபண்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃபண்டிலிருந்து இன்னைக்கான இது எல்லாமே செஞ்சுருக்கோம். அடுத்து வரக்கூடிய இப்போ படிச்சுட்ருக்க 9th இனி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா
குழந்தைகளுக்குமே நாங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து இன்னைக்கோட மட்டும் நிற்க போகிறது கிடையாது. அடுத்ததாக வந்து படிக்க முடியாமல் ஏழ்மையில் இருந்து இப்போ 11th 12th மட்டும் எங்களால் சேர முடியல, நாங்கள் வந்து ஒரு ஐடி படிக்கிறோம், டிப்ளமோ படிக்கிறோம் அப்படின்னு எத்தனையோ கோர்ஸ் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் ரொம்ப குறைவான கோர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ நிறையா இருக்குது. ஸோ ஏஐ தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கான ஃபண்டு வந்து எங்களால் கொடுத்து அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் சலங்குபாளையத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இப்போ விவசாயம் தான் பாட்டுருக்குங்க. நண்பர் காண்டிபன் சொன்ன மாதிரி பள்ளி நண்பர்கள் சார்பாக நாங்கள் படிக்கும்போது இருந்த நண்பர்களை வச்சு ஒரு குழு ஆரம்பித்து அதன் மூலியமாக இங்கே இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு, இயலாத குழந்தைகளுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த நல்ல காரியங்களாக செஞ்சு அவங்களுடைய மேற்படிப்புக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் சில நல்ல திட்டங்களையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அது இன்னும் மேலும் மேலும் பண்ணுறோம். அது இன்னும் மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு, இந்த நேரத்தில் எனக்கு அதிகமாக சொல்ல தெரியலனாலும் ஒரு மகாகவி பாரதியாரோட கவிதையை மட்டும் சொல்ல வாய்ப்பு எடுத்துக்கிறேங்க. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு ஒரு கவிதையை சொன்னாருங்க. அதனுடைய விளக்கம் என்னன்னா, பலாயிரக்கணக்கானோருக்கு உணவளிக்கும் சத்திரங்கள் அமைப்பதும் 10,000 கோயில்களை கட்டுவதும் சிறந்த அறம்தான். ஆனால் அந்த புண்ணியங்கள் அனைத்தையும் விட வறுமையில் வாடும் ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி, அதாவது எழுத்தறிவு கற்பிப்பது பல கோடி மடங்கு அதிக புண்ணியத்தை தரும் என்பது இதன் பொருள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை நோக்கத்தோடு ஆரம்பித்த இந்த குழுவும் இந்த குழுவை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரட்டும். இனி வரும் காலங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இது போன்ற நல்ல திட்டங்களையெல்லாம் நாங்கள் செய்வோங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.